பிரான்சில் சைபர் குற்றத்தின் அமேசான் என்று அழைக்கப்படும் ஒரு ஆன்லைன் தளத்தின் 10 முதல் 12 மில்லியன் மக்களின் முக்கியமான தரவு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் சமூக ஊடகங்களில் SAXX என்ற பயனர் பெயரை கொண்ட ஒரு ஹேக்கர் குழு சமீபத்தில் வெளியிட்ட தகவலை அடுத்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பான ஆவணங்களுக்கான தேசிய நிறுவனத்திலிருந்து முக்கியமான தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டு €170க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. பாதுகாப்பான ஆவணங்களுக்கான தேசிய நிறுவனத்தின் பராமரிப்பின் கீழ் கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் போன்ற முக்கிய ஆவணங்கள் வழங்கப்படுகின்றன. எனவே இத்தகைய ஒரு நிறுவனம் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது என்ற செய்தி பிரெஞ்சு மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் 8 மாதங்களுக்கு முன்னதாக நடந்திருக்கலாம் என்றும் தாக்குதலுக்கு பின்னால் இளம் பிரெஞ்சு ஹேக்கர்கள் உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட தரவுகளில் பெயர்கள், அஞ்சல் முகவரிகள், மின்னஞ்சல்கள், பிறந்த திகதிகள் மற்றும் தொலைபேசி எண்கள் ஆகியன இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது உண்மையான தகவல்களாக இருந்தால் பொதுமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுகின்றன. எனினும் பாதுகாப்பான ஆவணங்களுக்கான தேசிய நிறுவனம் மற்றும் தகவல் அமைப்புகளின் பாதுகாப்புக்கான தேசிய நிறுவனம் இந்த சூழலை ஒரு புதிய தாக்குதல் அல்ல எனவும், கசிந்ததாக கூறப்படும் தரவுகள் முந்தைய கசிவின் மீண்டும் சந்தைப்படுத்தப்பட்ட வடிவம் என்றும் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பான ஆவணங்களுக்கான தேசிய நிறுவனம் தரவின் மாதிரிகள் அதன் தரவுத்தளத்துடன் பொருந்தவில்லை என்றும், பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகின்றன என்றும் கூறியுள்ளது.